வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சில பங்குகள் இன்னைக்கு டேல 5%, 8%, 10% அப்படின்ட்டு சரிவா போஸ்ட் பண்ணியிருக்கு. என்ன காரணம்? எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணத்தினால விழுந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப பார்க்கும்போது 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 390 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவ குடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் முக்கியமாக டெஃபினட்டாக இல்லை. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்று முந்தா நேற்று எல்லாம் நினச்சி பாருங்க எப்படி போயிட்டு இருந்ததுன்ட்டு. இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்னானுங்க, பேச்சுவார்த்தை போச்சு அப்படின்னானுங்க, வெறும் போர் ஆரம்பம். இதெல்லாம் நடந்தது, சண்டைகள் நடந்தது, நடக்காத ஒன்றும் இல்லை. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 2 முறையும் தாக்குதல் நடத்துனாங்க. ஈரான் பார்க்கும்போது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் மேலே தாக்குதல் நடத்துனாங்க. பட் இப்போ வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. சனி, ஞாயிறு முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, 2 பேரும் திரும்பவும் ஹால்ட் பண்றானுங்களாமா. சண்டைய ஹால்ட் பண்றோம் அப்டின்ட்டு ஒரு அக்ரீமென்ட்க்கு வந்திருக்காங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்த போறதாமா. இந்த கத்தார்ல எங்கேயோ நடக்க போகுது அப்டிங்கிற ஒரு தகவல் நான் பார்த்திருந்தேன். இப்போ என்னத்தடா நாங்க நம்புறது? இதே மாரி தான் ஃபர்ஸ்ட்டு பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடத்த போகுது அப்டின்னாங்க. அடுத்தது சுவிட்சர்லாந்துல நடக்குதுன்னாங்க. கையெழுத்தாச்சு. இப்போ இன்னொரு நாட்டுல நடக்குதுங்கிறாங்க. நாளைக்கு வேறொரு நாட்டுல நடக்கும்பாங்க. கடைசி வரைக்கும் இந்த டீல் பார்த்தீங்கன்னா, நடக்க போறது இல்லன்ட்டு தெள்ளத் தெளிவா நமக்கு தெரியுது. அதுவும் கரெக்ட்டா பாருங்க இவனுங்க, ஒவ்வொரு வீக்கெண்டும் பெரிய ஏதாச்சும் ஒண்ணு நடக்கிற மாரி நம்மகிட்ட படம் காட்டிட்டே இருக்காங்க. ஆனா வீக் டேஸ் திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆனதுமே, ஒண்ணும் இல்லப்பா, நாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில ஈடுபட போறோம் அப்டின்ட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான திட்டத்த போட்டிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு சிந்திக்க தோணுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியலா இவனுங்களே வேணும்னே நடத்துற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா, ஒண்ணு நடக்கிறதுனா நடந்துரணும், இல்ல பேச்சுவார்த்தை பண்ணிட்டு போயிரணும். பட் எதுவுமே நடக்காம கரெக்ட்டா அந்த வீக்கெண்ட்ல இந்த மாரி கொண்டு வருவது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. பட் என்ன நடக்கும், ஏது நடக்கும்ன்ட்டுலாம் நம்ம எல்லாத்தையும் பேசிறவும் முடியாது. ஸோ நம்ம தான் இன்னும் உட்காந்து டீட்டெயில்டா பார்க்கணும். ஏன்னா, இன்னொரு பக்கம் 4 வருஷமா உக்ரைன், ரஷ்யா வார் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா நெனச்சா அவன முடிக்க முடியாதா என்ன? பட் இருந்தாலும் அமைதியா இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பெரும் ஆபத்து இருக்குமோ? கடைசியில எல்லாம் சேர்ந்து போட்டு எல்லா பக்கமும் சண்டையா நடந்து அடுத்த ஒரு போர் வந்துருமோ? அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி அண்ட் அச்சம் தான் இருக்கு. எனக்கு இப்போதைக்கு இருக்கு. பட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வியூவா இருக்கு. ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம். பணம் கண்டிப்பா நம்ம கையில ரிசர்வ்ஸ் இருக்கணும். அளவா முதலீடு பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கேயாச்சும் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு தோணுனாலும், மார்க்கெட் நல்லா இருக்கும்போதே, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கக்கூடிய பங்குகள் நல்லா இருக்கும்போதே, கான்ஃபிடென்ட் இல்லாத இடத்துல ப்ராஃபிட் புக் பண்றத பத்தி நீங்க டெஃபினட்டா திங்க் பண்ணி ஆகணும். இத இன்னைக்கு நேத்துன்னு சொல்லல, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும்போது புக் பண்ணணும். அது இன்னும் ஏறும், இன்னும் ஏறும்ன்ட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, கடைசியில பெரிய ஒரு ஆப்பா மாறிரும். ஏன்னா, அந்த கம்பெனி திரும்ப இறங்குச்சுன்னா, அப்ப நமக்கு தைரியம் இருக்காது. அது ஒரு பெரிய ஒரு லார்ஜ் கேப் நிறுவனம். இப்போ அ ஐடிசி ஐடிசில பலருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதி இல்ல. கீழ இறங்குதே அப்படிங்கிற கவலை தான் இருக்கு. அந்த மாரி நபர்கள் ரொம்ப கஷ்டம். ஆனா, இந்த மாரி ஒரு லார்ஜ் கேப் பங்குல போட்டிருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சமாச்சும் நம்ம மனச தேத்திட்டு, இது ஒண்ணும் ஆகாதுன்ட்டு பாட்டம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஒரு தைரியம் இருக்கும். சரியான ஒரு இடத்துல உங்களுக்கு தைரியம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, இந்த கம்பெனி ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு தோணுதோ, அந்த கம்பெனில தொடர்ந்து ரன் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. மத்தபடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் இன்னைக்கு டேல போட்டு 10% வரைக்கி அடிச்சிருக்காங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு நிறுவனத்த அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்யூசிஷன் பண்ண ரேட் பார்க்கும்போது அதிகமா இருக்கு. அவங்க ஒரு ஒரு ஓவர் வேல்யூட் மாரி குடுத்து எக்ஸ்பென்சிவ் டீலா போயிருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. இதனால இன்னைக்கு இந்த பங்கு கிட்டத்தட்ட 10% வரைக்கான சரிவ குடுத்திருக்கு. 10% சரிவு குடுத்தும் கூட இந்த பங்கு ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இல்ல. அதுதான் இங்க வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். இங்கெல்லாம் தொடர்ந்து டவுன்ஃபால் நடக்கலாம். ஏன்னா, பெரும் ஐடி நிறுவனங்களே சரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. இவனுங்க மட்டும் தப்பிப்பானுங்களா என்ன? இவனுங்களுக்குன்னு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில இவன போட்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அத விடுங்க. இப்ப பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, 10% இறங்கியிருக்கா? இந்த பெர்சிஸ்டன்ட் அக்யூர் பண்ணக்கூடிய நிறுவனத்தோட ஏற்றம் என்ன தெரியுமா? இன்னைக்கு 90% வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. இந்த நிறுவனத்த நம்ம பார்ப்போம். நகாரோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல
90% ஏறி இருக்கு. 33, $35 கிட்ட இருந்தது. இன்னைக்கு டேல ஒரு $77 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சாரி $40 கிட்ட இருந்தது $77ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அருமையான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில ஏற்பட்டிருக்கு. எப்படி ஏறும், எது ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உறுதியா சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் கையில தான். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கும் வந்து தெரியாது. எல்லாத்தையும் நம்ம பிடிக்க முடியாது. ஆனா, அ நடக்கலாம். எது என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு புரியாத புதிர் தான். ஒரு பக்கம் பெர்சிஸ்டன்ட் 10% அடி வாங்கியிருக்கு. இங்க 90% வரைக்கான ஒரு ஏற்றம் நடந்திருக்கு. மேஜிக் தான் பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்ட்டு. பட் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் டெஃபினட்டா வந்து கரெக்ட் ஆகணும். நல்லாவே கரெக்ட் ஆகணும். பட் இன்னும் தாங்கிட்டு இருக்கு இந்த நிறுவனம். அடுத்தது வாரி எனர்ஜீஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. என்னப்பா வாரி எனர்ஜீஸ் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இது அமெரிக்காவோட பஞ்சாயத்து தான். அதன் காரணமா தான் வாரி இறங்கியிருக்கு. வாரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாரிஃபிகேஷன் எல்லாம் குடுத்துட்டாங்க. எதுக்குன்னா, இந்த சைனாலேருந்து பெரிய அளவுக்கு வந்து இறக்குமதி பண்ணி, அத அமெரிக்கால ஏற்றுமதி பண்றதா ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பட் அதுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் குடுத்தும் கூட இன்னுமே அந்த சிக்கல் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதனால ஒரு பெரும் தலைவலியா இருக்கு. அண்ட் அது போக யுஎஸ் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இந்தியாவோட சோலாருக்கு டாரிஃப வந்து உயர்த்துனாங்க. கிட்டத்தட்ட 275% வரைக்கும் உயர்த்தியிருந்தாங்க. அதுவும் ஒரு சிக்கலா இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா, இந்த மலேசியா, வியட்நாம் இந்த மாரியான கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா, கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம கூட கம்பேர் பண்ணும்போது வரி சலுகைகள் இருக்கு. அவங்களும் ஒரு பெரிய போட்டியாளரா இருக்காங்க. இந்த யுஎஸோட ஏதாச்சும் மேபி சிக்கல் ஏற்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 55%லேருந்து 65% வரைக்கான ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கு. அது பெரிய ஒரு பிரச்சனையா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கணிப்புல இன்னைக்கு இந்த வாரிய போட்டு அடிச்சு இறக்கியிருக்காங்க. 20 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்தர் டிப் நடக்கணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்படிஷன் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் டிப் நடந்தா தான் நம்ம இது பக்கமெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது ஆஸ்ட்ரால் இன்னைக்கு டேல ஒரு 8% வரைக்கான சரிவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆஸ்ட்ரால்ல என்னப்பா ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம்னா, ஆஸ்ட்ரால் வந்து டீமர்ஜர் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஃபார்ம் ஆகல. அத வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த மாரி நடந்தாலே அது கன்ஃபார்ம் தான் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுடைய பிளம்பிங் பிசினஸ் அண்ட் இந்த கெமிக்கல் பிசினஸ் 2யும் வந்து டீமர்ஜ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா இன்னைக்கு டேல ஆஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா, ஒரு 8.5% வரைக்கான சரிவ வந்து சந்திச்சிருக்கு. இதனால பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்கான்னு கேட்டா, பெரிய ஒரு இம்பேக்ட் இல்ல. பட் இருந்தாலும் போட்டு மார்க்கெட்ல இன்னைக்கு டேல அடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து தனித்தனியா கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆஸ்ட்ரால் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. பட் இத சந்தை வந்து ஒத்துக்கல. அதனால சந்தையில இன்னைக்கு போட்டு இந்த பங்க போட்டு அடிச்சு நிமித்தியிருக்காங்க. இன்னைக்கு போட்டு அடிப்பாங்க. ஆனா அதர் சைடு திரும்ப வந்து தூக்கி நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்போ இந்த அதிசீவ்ஸோட தேவைகள் பார்க்கும்போது, கெமிக்கல்ஸோட தேவை யுஎஸ்ல நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ராலுக்கு அது பெரிய ஒரு பெனிஃபிட்டா அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அவங்களுடைய கெமிக்கல் பிசினஸோட குரோத் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லத்தான் செய்வானுங்க. பட் பார்ப்போம். இவங்க இன்னும் கொண்டு வராங்களா? ஸோ கொண்டு வந்து அது ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல டீமேஜ் ஆயி வருதா? என்ன ஏதுங்கிறத நம்ம பார்ப்போம். பட் ஆஸ்ட்ரால் ஒரு ஒர்த்தான ஒரு கம்பெனி தான். இத பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் வேல்யூவேஷன் ரொம்பவே வந்து ஓவரா இருக்கு. இது நமக்கு சூட்டபிள் இல்ல. அடுத்தது பிட்காயின். பிட்காயின பத்தி பேசுங்க அப்படின்ட்டு நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிட்காயின பொறுத்தவரைக்கும் எனக்கு பெருசா எந்த ஐடியாவும் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு ஏறுது? என்ன ஆகுது? ஒண்ணும் எனக்கு தெரியல. இந்த இடத்துல பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால இதெல்லாம் நான் டிஸ்கஸே பண்ண மாட்டேன். இந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னா, ஒரு 7% இறங்கியிருக்கு போல. தொடர்ந்து ஒரு $1,20,000 கிட்ட இருந்தது. இப்போ ஒரு $59,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது நமக்கு தெரியாத இடத்துல போய் முதலீடு பண்றதுல பெரிய அர்த்தம் இல்ல. நமக்கு புரிஞ்ச இடம், தெரிஞ்ச இடத்துல முதலீடு பண்றது தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றிய தேடிக் குடுக்கும். அண்ட் புரிதல் இல்லாத ஒரு இடத்துல போய் முதலீடு நம்ம பண்ணணும்னா, கண்ண கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாரி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்ட்டு ஒண்ணும் நமக்கு புரியாது. அதனால புரியாத பிசினஸ பற்றி நம்ம பெருசா இப்ப ஒரு வாங்கியே ஆகணும். இங்கேயும் போய் நம்ம லாபம் பண்ணணும். தேவையே இல்ல. அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நமக்கு கண் முன்னே இருக்கக்கூடிய வாய்ப்புகள நம்ம பிடிச்சாலே போதும். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது என்னோட ஒரு கருத்தா இருக்கு. அடுத்தது பைடு இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு சைனா மார்க்கெட்ல. ரீசன் பார்க்கும்போது இப்போ அவங்களுடைய இந்த சிப் பிசினஸ் அந்த சிப் யூனிட் ஆல்ரெடி வந்து தனியா தான் இருக்கு. அத வந்து இப்போ ஐபிஓல கொண்டு வர போறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஃபைல் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. இதோட ஒர்த் பார்க்கும்போது ஒரு $50 பில்லியன் வேல்யூவேஷன்ல
ஐபிஓல கொண்டு வர போறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது பைடுக்கு ஒரு நல்ல செய்தி. ஸோ பைடு இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல நாஸ்டாக்ல ஒரு 3% ஏறி இருக்கிறதாவும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பைடுவ பத்தி நம்ம ரீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு ஒர்த்தான பங்கு என்னன்னா, இத ஏடிஆர்ல வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. ஸோ அது ஒண்ணே ஒண்ணு தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு குறை. அண்ட் இந்த பைடு இப்ப சிப் பிசினஸ் இதெல்லாம் ஓகே நல்லா பண்றாங்க. ஆனா அவங்களுடைய ஆட் செக்மெண்ட்ல வரக்கூடிய ரெவென்யூ பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு கன்சர்னா இந்த பைடுக்கு போயிட்டுருக்கு. அதனால தான் பைடு ரீசென்ட்டா இப்போ ஒரு கரெக்ஷன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆட் இன்கம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்ல, குரோத் இல்ல. ஸோ அது ஒரு பெரிய கவலைக்கு அளிக்கும் விதத்தில இந்த நிறுவனத்தில இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா நாள பின்ன ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து பெருசா நடக்காது. அவன நம்பி தான் சைனாவ நம்பி தான் அமெரிக்காவும் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல உன் ஷேர் எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி உழப்பி விட்டுட்டானுங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? ஸோ அந்த ரிஸ்க் இருக்கு. ஸோ அது நம்ம அந்த அளவுக்கு சரி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எடுக்கிற மாரி இருந்தா ப்ராப்ளம் இல்ல. இன்கேஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படியான அமௌண்ட் நம்ம போடுறோம். 1,00,000 2,00,000 அந்த மாரிலாம் போடுறோம்னா, கண்டிப்பா கொஞ்சம் பயம் இருக்கும்ல. நாள பின்ன ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருமோ அப்படின்ட்டு. ஸோ அதே பயம் தான் எனக்கும் இருக்கு. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து கன்விக்ஷன் எடுப்போம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ ஓகே என்ன எடுத்ததும் நம்ம ஒண்ண பார்க்குறோம். பார்த்ததும் போய் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. ஸோ பொறுத்திருந்து பொறுமையா நம்ம அனலைசிஸ் பண்ணிட்டு, ஸோ எல்லா விஷயத்தையும் கன்விக்ஷன் ஏற்படுத்திட்டு, அதுக்கப்புறமா நம்ம முதலீடு பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஸோ அதனால வெயிட் பண்ணுவோம். பொறுத்திருப்போம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!